சாமி தனியா இருக்கும்போது நீங்க தான் சாமி வர சொன்னீங்க. யாருங்க இது? இந்த ஊர் கூத்துக்காரங்க ஆஹா. நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. ஓ. வாங்க உட்காருங்க. என்னது பெருச்சாளி பிடிக்கிற மாதிரி வராங்க? நைஸ். சாமி நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம், கையை விட்டுறாதீங்க சாமி. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் செஞ்சு காட்டுங்க, அப்புறம் சான்ஸ் தரோம். அது என்ன அப்படி காட்டி விட்டீங்க? அள்ளி அரசாணையில இருந்து ஹரிச்சந்திர மயான கண்ட வரைக்கும் எங்களுக்கு அத்து விடுங்க. 4:30 இருந்து 6:30 வரைக்கும் பாடுவாருங்க. ஏன் 8 மணிக்கு பாட சொன்ன பாட மாட்டேனடா? நான் சுதீர் சொன்னேங்க. சுதியா? அதெல்லாம் விவரமா சொல்லணும்னா அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க, அதுவும் சினிமாவை முடிக்க வந்திருக்காங்க. ஏன் சாமி? எங்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. குடிக்க உங்க பின்னாடியே இருக்கு பாருங்க. மயானம் காக்க போயில்றார் ஹரிச்சந்திர மயானம் காக்க போயில்றார். என்னடா தம்பி இது? சந்தர்ப்பம் கேட்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே மயானம் போறேன்னா எவன்டா கொடுப்பான்? அண்ணே அவங்க நெஞ்சு தொடணும்னே. ஓ, நீங்க நெஞ்ச தொடலுக்கு வந்துட்டீங்களா? யோ என்னையா அது? அவன் சும்மா கத்து முட்டி பையங்க. ஏதாவது டப்பா குத்து பாட்டு பாடினா நல்லா இருக்கும். டப்பாங்குத்து? ஆமாங்க. ஓஹோ, நீங்க இந்த லேட்டஸ்ட் ஆமா. அது நம்ம கிட்ட நிறைய இருங்க. அது ஏறா டப்பாவே, ஆடுறா டப்பாவே, ஆடுறா. ஏ போட்ட மேல படி பறக்குது, குனிஞ்சு பாருடா, அப்புறமா நிமிந்து பாருடா, அப்புறமா வளைச்சு பாருடா. ஏ குடத்துக்குள்ளே நாத்து நட்டு, குடத்துக்குள்ளே நாத்து நட்டு அறுவடை செய்வேன், அதுக்கு யானைய புடிச்சு சாதனை செய்வேன். அடி குடத்துக்குள்ளே நாத்து நட்டு, ஏ அம்மாளு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? நிச்சயமா உண்டு. எங்க டைரக்டர் சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன்டா நோன்ற? இவனுக்கும் கேக்குறாங்க. அவருக்கும் உண்டு. அப்ப வர்றேங்க. வாங்க. திறமசாலிங்க தான், ஆனா ஆள்காவ மாதிரி இருக்காங்கல்ல. ஐயோ, நான் தனியா வந்தா நல்ல ஹீரோ மாதிரி இருப்பேங்க. இவன் கூட வந்தனால தான் அப்படி இருக்கா. டேய், நீ ஏன்டா வந்த? போடா. அதெல்லாம் இல்லங்க, நான் குளிச்சு 1 வாரம் ஆச்சு, அதனால தான் அப்படி தெரியும். ஏன் குளிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? நீ குளிக்கலன்னு சொல்லு, என்ன ஏன்டா சேர்த்துக்கிற? நான் வர்றேங்க. வாங்க. அடுத்த தடவை வரும்போது முடிய வெட்டிக்கிட்டு ட்ரிம்மா அழகா வாங்க. ஐயா சாமி, நீங்க சான்ஸ் கொடுக்கன்னு சொல்லுங்க, இப்பவே நான் தலையை வெட்டிக்கிறேன். தலைய வெட்ட வேணாம், முடிய மட்டும் வெட்டு. மகாராஜா வர்றேங்க. வர்றேன் சாமி. பை. சும்மான ஆளுங்க. வேடிக்கையான ஆளுங்கல்ல. ஆமா. என்ன பாவட சாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ. இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாட கந்தா? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடிய வெட்டி விட்ட? ஆமா, முடி இருந்தப்போ ஊர்க்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ, வயித்தறிச்சல கிளப்பாதீங்கயா. நான் சினிமாவில் சேர போறேன். சினிமாவிலியா? மார்கோ மார்கோ மாருகோயா, அட மார்கோ மார்கோ மாருகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. பக்கிரி வேற கூட வரல, தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார், நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவ என் தம்பிதான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. சார் சார், உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன ஆதரி? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. நான்சென்ஸ். கூத்துவாத்தியாருக்கெல்லாம் இங்க சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எலிசத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார் சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் திருட்டு பையன். ஐயோ, அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சிட்டு போல் இருக்குது. பிரதர், தண்டவாளத்தை மெதுவா விடுங்க. ரயில் கீழ விட போறாங்களா? தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா பாத்து இறக்குங்க, கேமராவெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. சார் பாத்தீங்களா அந்த கூத்துக்காரங்கள? விட்டா நம்ம வேலைக்கு உழவு வச்சுருவாங்க போல இருக்கு. ஹலோ, இங்க வாங்க. டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா? அண்ணா அண்ணா கும்பிடுங்க அண்ணா. ஹலோ, how do you do? டேய், என்ன எங்க வேலையெல்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுக்குள்ளோட அண்ணன் மாதிரி பழகிட்டா. இதெல்லாம் ஒரு ஒத்தாசு தானுங்களே. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்களா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. அவர் தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டார். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
டேய், இன்னைக்கு இந்த கூட சொக்கா எல்லாம் நெருப்பு போட்டு கொளுத்துற இல்ல உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். நான் அழகா இருக்குன்னு போறேன். மூர்த்தி அந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே அதானுங்களே கிரேன். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் கிட்னிங்க. என்ன இத கிட்னின்னு காமிக்கிறான்? தெரியல சார். கிட்னினா என்னய்யா? கிட்னினா தெரியலையா? இது கூட தெரியாது உங்களை எப்படி சினிமாவில் சேர்த்துட்டாங்க? டேய், உனக்கு தெரிஞ்சது கூட இவங்களுக்கு தெரியலடா. கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கிட்னினா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க, பைத்தியக்காரன் நினைப்பான். கிட்னினா மூளை இல்லையா, பின்ன சிறுநீரகம். அது இங்க இருக்கு. சத்தியமாங்களா? ஆமாய்யா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்த சினிமாக்காரங்களையும் குழப்பிட்டியாடா உன்னை. அடே, கிட்னிய குழப்பற உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன்டா. சரியான காட்டானுங்கப்பா. ஏனுங்கண்ணா, இது என்ன லேடியா போட்டீங்களா? இது ரேடியோ பெட்டி இல்லைங்க, இதுக்கு வந்து நாகரான்னு பேரு. இதுல இருந்து வர பாட்டுக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் வாய சேர்ப்பாங்க. என்னது, இதுக்குள்ள இருந்து வர்ற பாட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வாசிக்கிறாங்களா? ஆமாங்க. அவங்களா சொந்தமா பாடுறது பாடுறது இல்லையா? இல்லைங்க. இங்க பாடுறா, நாங்க என்னமோ அவங்க தான் சொந்த குரல்ல பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ங்க. ஏனுங்கண்ணா, அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பொம்பளை ஆடுறாங்களா, அவங்க யாருங்க? அவங்க டான்ஸ் மாஸ்டர், பேரு புலியூர் சரோஜா. இந்த ஹீரோவும் ஹீரோகோனையும் ஆட மாட்டாங்களா? ஹீரோ ஹீரோயின் ஆட மாட்டாங்க, இவங்க ஆடி காட்டுறத பார்த்து தான் அவங்க ஆடுவாங்க. டேய், இது நோகாம நோவி கும்பிடுற வேலைடோ. பார் ஒருத்தரா, சொல்லி கொடுக்கறது ஒருத்தரா, ஆட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தரா. இதை விட நம்ம எவ்வளவோ மேல்றா. நம்மளே பாடிக்கிறோம், நம்மளே ஆடிக்கிறோம். நமக்கு மட்டும் சினிமாவோட சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பின்னிரலாம். அதனாலதான் கிடைக்கல. எங்கடி அவளோட சேர்ந்து ஊரை சுத்திட்டு வர? இல்லம்மா, அந்த அக்கா டவுனூர்ல துணை கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு வந்தேன். அவ சினிமா காட்சி எங்க வேணாலும் சுத்துவா, நீ அவளோட ஜோடி போட்டுட்டு சுத்தணுமா? அம்மா வாய மூடி. நீ அவளோட சேர்ந்து சுத்துறத 4 பேர் பார்த்தா உன்னை பொண்ணு கேட்டுக்கிட்டு யாரு இங்க வருவா? இனிமே அவளோட சேர்ந்து சுத்துறத பார்த்தேன் காலை ஒடிச்சுவேன். போடி உள்ள. நான் பூ வித்து ஜீவனம் பண்றவன். என் வசதிக்கு 5 சவரன் நகையும் பண்ட பாத்திரம் தாங்க தர முடியும். பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பணம் காசுக்கு ஆசைப்பட்டு வரலைங்க, பொண்ணோட குணத்தை பார்த்தோம் வந்திருக்கோம். கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிச்சாலும் சரிங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்காண்டி. ஆனா அந்த மாப்பிள்ள மட்டும் பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒண்ணுமே சொல்லாம உம்மனாங்கொட்டா மாதிரி உட்காந்துருக்காரு. பாவண்டி, ரொம்ப வெக்கப்படுறாரு போல இருக்கு. சந்தேகம் எதுக்குடி, நேரவே கேட்டுருவோம். கொஞ்சம் தள்ளுமா. நீ சுமாரி மாமா கொஞ்சம் இரு. அந்த மாப்பிளைக்கு பொண்ணைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு வாங்க. அவ்வளவுதானே, மாப்பிள்ளை எங்கேயே கூப்பிட்டு விசாரிச்சா போச்சு. மாப்பிள்ளை சத்தம் போடாத, ரகசியமா கேட்டு வா. சரி சரி. கேட்டு வராரா? இந்தாங்கம்மா. மாப்பிள்ளை காபி சாப்பிடுங்க. காபி டீ சாப்பிடுற பழக்கம் இல்லைங்க. ஏய், மாப்பிளைக்கு டீ காஃபி எல்லாம் பிடிக்காதா? பாலாவது சாப்பிடுவாரா? என்ன மாப்பிள்ளை, பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப சத்தம் போட்டு சொல்ல வேண்டியதானே. பொண்ணு மாப்பிள்ளை கூட ரொம்ப பிடிச்சிருக்கான். மாப்பிளைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். கருப்பா இருந்தாலும் தலையாதான் இருக்காரு, உம்மனா முஞ்சியா இருந்தாலும். நல்ல நேரத்திலே சந்தோஷமா தாம்பூலம் மாத்திக்க வேண்டியதானே. எடுத்து கொடுங்க. இது அந்த மைக் செட்காரன் கொடுத்துரு. இது அந்த பந்தல்காரன் கொடுத்துற. ஏண்டா இவ்வளவு பணம் எதிர உனக்கு? அத பத்தி உனக்கு என்ன வேலையை பாருங்கடா. ஏண்டா பூக்காரனுக்கு? ஏண்டா பெட்டியில விதை நெல் வாங்க பணம் வச்சிருந்தானே, யாரா எடுத்தது? ஏன் நான் தான் எடுத்தேன். எதுக்குடா எடுத்த? எங்க தலைவருக்கு பிறந்தநாள் வருது, செலவுக்கு காசு இல்ல, எடுத்துட்டேன். இப்ப என்ன அதுக்கு? நான் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சிருந்தா நீ கண்ட சினிமாக்கார பசங்களுக்கு செலவு பண்ணியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த பார், என் தலைவனை பார்த்த கண்டவன் கிட்டவன் பேசுற வேலை வச்சுக்காத. அப்புறம் பெத்த அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கட்டணும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்ன தொகை போலே, உலகாண்ட புலத்தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. எங்கள் தலைவன் பிரேம்நாத், ஏழைகளின் தலைவன் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், அன்பு தலைவன் பிரேம்நாத், தங்க தலைவன் பிரேம்நாத், ஏழைகளின் தலைவன் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், அன்பு தலைவன் பிரேம்நாத், எங்கள் தலைவன் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத்.
அமைதி. எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காருங்க. என்ன பாரு? உட்காருங்க, உட்காருங்க. எங்கள் அன்பு தலைவனாம் இந்திய இளவரசன் டைகர் பிரேமநாத் அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட மன்ற மறவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் முத்துப்பட்டி கிராம ரசிகர் மன்றத்தின் சார்பாக வருக வருக என இரு கரம் கூப்பி உளமாற வரவேற்கின்றோம். சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு காகித பூ மாலையாவது போடுதுங்களா? அசலூர்காரன்னா ஆலோசனை மாலை போடுதுங்க. இதுல கிரீடம் வேற. இதுதானே சினிமா மோகம். இதுக்கு தான் சொன்னேன், செத்தாலும் சினிமாவோட தான் சாகணும்னு. சினிமாவில சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எங்க சினிமாவில சாகிறது? இப்பொழுது கன்னியாகுமரியிலிருந்து தொடர் ஓட்டமாக ஓடி வந்த ரசிகர் பெருமக்கள் ஜோதியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நமது தலைவர் அவர்கள் பெற்றுக் கொள்வார். என்ன எதுக்குன்னு தீவிட்டி எடுத்து வராங்க? லங்கையை அனுமாருங்க கொடுத்துச்சுல்ல, இந்த அனுமாருங்க பந்தல கொடுத்து வந்திருக்கு. எந்திரிச்சு ஓடி போயிடலாம். இருங்கண்ணே, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னத்த பாக்குறது? அப்பா ஆத்தா சம்பாரிச்ச காசை தீவட்டியா கொளுத்துதுங்க. அவங்க எல்லாம் ரசிகருங்க. அப்ப நாமெல்லாம் எதிரிங்களா? அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்த 100 ரசிகர்கள் கண்தானம் செய்ய முன் வந்துள்ளனர். என்னண்ணே, கண்ணை கூட தானம் பண்ணுவாங்க? எவனாவது பொட்ட கண்ணா இருக்கும், நல்ல கண்ணை எவனாவது கொடுப்பானா? தயவு செய்து மாலை அணிவிக்க விரும்பும் நண்பர்கள் விழா முடிவில் அணிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போங்கப்பா, அனுப்புங்க அவங்கள. இப்பொழுது நமது தலைவர் அவர்கள், அன்பு தலைவர் அவர்கள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். Happy birthday to you. மொத்தமா எடுக்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறானுங்க. அண்ணே, அது ஒப்பாரி இல்லண்ணே, இங்கிலீஷ் பாட்டு. மரியாதைக்கு நம்மளும் சேர்ந்து பாடணும். பாருங்க. குழந்தை கூட்ட மாதிரி ஊட்டானுடோ. இதெல்லாம் வீட்டுல வச்சு திங்க கூடாது. யாருக்கன்னாவது பட்டா வகுத்து வலிக்கும்ல. யாரு கண்ணு உன் கண்ணே படுமே. அடுத்தபடியாக அண்ணன் அவர்கள் 5 ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பார். இப்பொழுது மாப்பிள்ளைகள் தாலி கட்டுவார்கள். இப்பொழுது நமது தலைவர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி துண்டு, சேலை, இஸ்திரி பெட்டி, தையல் மிஷின் ஆகியவற்றை வழங்குவார். காளியப்பா, அவர் மேல அனுப்பு. ஐயா, இவன் குடிச்சிட்டு வந்திருக்காயா? பரவாயில்ல, அனுப்பு. சொத்து பத்தெல்லாம் வச்சு மற்ற வச்சிருக்க தலைவா, உன்னை பார்க்க விட மாட்டேங்கிறான் தலைவா. ஏன்பா நீ இப்படி குடிச்சிட்டு வரலாமா? தலைவா, உன்னை பார்க்க முடியல, கவலையில குடிச்சிட்டேன் தலைவா. ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாதிரி ஒழுக்கக்கேடா இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் ஒவ்வொரு படத்திலையும் குடிக்காதவனா, சிகரெட் பிடிக்காதவனா, வேற எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவனா நடிச்சுக்கிட்டு வரேன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். படத்துல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலே அப்படித்தான். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேரும் புகழோட உங்க முன்னாடி நான் நிக்க முடியுது. என் ரசிகர்களாகி நீங்களும் என்ன போலவே ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தலைவா, சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் தலைவா. இது சத்தியா, சத்தியா, சத்தியா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க.